நாளை உங்கள் வாழ்வில் இது நடந்தே தீரும். இதை கேட்டாலே உங்கள் வாழ்வில் நடக்க இருக்கும் அற்புதத்தை உங்கள் கண்ணீரை காணிக்கையாக்கி சாயப்பாவிற்கு செலுத்துங்கள். இந்த 3ல் 1 குறைஞ்சா உங்க வாழ்வில் இருக்கும் ஆபத்து உங்களை விட்டு செல்லாது. உங்களை எதிர்த்து தாக்குபவர்களுக்கு சாயப்பா சொல்லும் ஒரு யுத்தி என்ன தெரியுமா? சோதனையே இல்லாமல் சாதனை செய்வதற்கு சாயப்பா சொல்லும் மிக முக்கிய ரகசிய ஆலோசனை. மேற்கொண்ட 4 விஷயத்தையும் தெளிவா இந்த பதிவில் கொடுத்துருக்கோம். இந்த பதிவை கேட்டா மட்டும் போதாது, அதில் சொல்லக்கூடியதை புரிஞ்சுக்கிட்டு அதை செயல்படுத்துங்க. உங்க வாழ்க்கையில் வரலாறு காணாத நிம்மதி, புகழ், சந்தோஷம் எல்லாமே 10 மடங்கு அதிகரித்து காணப்படும். இது சத்தியம். ஓம் சாயிரா சாயிரா, ஓம் சாயிரா சாயிரா, ஓம் சாயிரா சாயிரா, அன்பே சாயிரா, பேரன்பே சாயிரா, அகிலம் தளிக்க ஆத்மா விழிக்க அனுதினம் சாயிரா, எங்கள் அன்பே சாயிரா. சாய்ரா, என் உயிரின் உயிரானவர்களே, தொடர்ந்து வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய சிக்கல்களை பற்றியும் கடவுள் நமக்கு சொல்லக்கூடிய செய்தி என்ன அப்படின்றத பற்றியும் இந்த பதிவில் நாம் ரொம்ப தெளிவாக ஆழமாக பார்க்க போகிறோம். உங்கள் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய சிக்கல்களை தவிர்க்க முடியாது, வேற வழி இல்லைன்னு நினச்சி வாழ போகிறீங்களா? இல்லை இந்த சிக்கல்களை களைஞ்சு என் வாழ்க்கையில் தெளிவு ஏற்படுத்தி ஒரு பெயரும் புகழும் சம்பாதிக்கணும் அப்படின்னு நினச்சி வாழ போகிறீங்களா அப்படின்னு முடிவு பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த பதிவை கேட்கலாமா வேண்டாமா அப்படின்னு நீங்கள் டிசைட் பண்ணுங்கள். ஸோ தினந்தோறும் ஒவ்வொரு பதிவுகள் அன்பே சாயில இருந்து கொடுக்கறது எங்கள் வாழ்க்கையில் பயனுள்ளதாக அமைஞ்சிருக்குன்னு ஒரு சாய்ராமுடைய ஒரு அற்புதத்தை பேசிட்டு அதுக்கப்புறமா இந்த ஹெவியான டாப்பிக்கு நம்ம போகலாம். ஒரு கூட்டு குடும்பம், இவங்களே டோட்டலாக முடிச்சு கட்டிட்டாங்க. கிட்டத்தட்ட 7-8 பேர் இருக்கக்கூடிய குடும்பம் ஒருத்தவங்களே டார்கெட் பண்ணுறாங்க. அப்போ 8 பேரும் இந்த சாய்ராமை டார்கெட் பண்ணும்போது இந்த சாய்ராமுடைய மனநிலை எப்படிப்பட்டதாக இருக்குன்றது யோசிச்சு பாருங்க. 1 to 1 இங்கே சமாளிக்க முடியல. ஸோ 8 பேர் அவங்களோட அவங்க மனசை காயப்படுத்தி அவங்க வாழ்க்கையை இருட்டாக்கி நடக்கும்போது அவங்க மனசு எந்த அளவுக்கு பாடுபடும்ன்றதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். என்றைக்குமே ஒரு விஷயத்தை அவங்க இடத்துல இருந்து யோசித்து பார்த்தா தான் நம்மளுடைய அந்த வலியும் கடவுள் நமக்கு ஏற்படுத்தக்கூடிய அற்புதங்களும் புரியும்.
ஸோ பிரச்சனை என்ன அப்படின்னா, ஒரு ஸ்டேஜில் இவங்க இந்த உலகத்தை விட்டு போகலான்னு முடிவு பண்ணக்கூடிய நேரம். ஆனாலும் வாழணும் அப்படின்னு துடிக்குது அந்த இதயம். அதுக்கப்புறம் என்னடா பண்ணுறதுன்னு யோசிச்சு அதுக்கப்புறமா சாயப்பா கிட்ட வணங்கி, சாயப்பா கிட்ட வந்தாவே நம்ம அன்பே சாய் ஆட்டோமேட்டிக்காக போய் சேர்ந்துடுது. சாய்பாபா என்னை நீ தான் காப்பாற்றணும், நீ என்ன சொல்ல வர, என் வாழ்க்கையில் ஒளி ஏற்ற போறியா, இல்லை ஒளி அணைஞ்சதாகவே இருக்க போகுதா, எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்னு விரக்தியாக சொல்லியிருக்காங்க. அப்போது நம்ம அன்பே சாய் ஷார்ட்ஸ் போயிருக்குது. ஷார்ட்ஸ் போன உடனே ஒரு மின்னல் அட்டாக் பண்ண மாதிரி கொஞ்சம் நின்று பொறுத்து யோசித்து அப்போது நம்ம குடும்பத்துக்குள்ளே வந்து கேட்டு இன்னைக்கு அந்த 8 பேரும் இவங்கள பார்த்து மரியாதை செலுத்துகிற அளவுக்கு ஒரு பெரிய அற்புதத்தை இங்கே நடத்தியிருக்காரு நம்ம சாயப்பா. அது எப்பேற்பட்ட அற்புதம் தெரியுமா? அந்த அதிசயத்தை கேட்கும் போதே ரொம்ப மெய் சிலிர்க்குது. இந்த 8 பேருக்கும் தொடர்ந்து பிரச்சனைகள் மேலே பிரச்சனைகள். எப்போ? இவங்க சாய்பாவை வணங்கும் போது தொடர்ந்து ப்ராப்ளம்ஸ். அப்போ ஒவ்வொரு நாளும் இந்த பிரச்சனைகளை சமாளிக்க முடியாத அளவுக்கு இருக்காங்க. இவங்களோ அமைதியான முறையில் இருக்காங்க. இவங்க எதை பற்றியும் கண்டுக்கலை. இவங்க உண்டு, சாயப்பா உண்டு, தான் வாழ்வு உண்டு அப்படின்னு நினச்சிருக்காங்க. அப்போ அவங்களுடைய தொழிலும் பெரிய அளவில் நஷ்டமாகுது. இதெல்லாம் ஒரு 6 மாதத்தில் இருந்து 1 வருஷத்துக்குள்ளே நடக்கக்கூடிய விஷயங்கள். அதுக்கப்புறம் இவங்களுக்கு பேங்க்கில் லோன் எதுவுமே செட் ஆகலை. அப்போ இவங்களுடைய அப்பா வீட்டு மூலமாக வேற அப்பா வழி மூலமாக வர சொந்தம் இவங்களை காப்பாற்றி ஒரு கடனை எல்லாம் அடைச்சி இவங்க முகத்துக்காக இப்போ நல்ல ஒரு வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அப்போது யாரால் அவங்களுக்கு உயிர் கொடுத்ததுன்னா நம்ம சாய்ராம் மூலமாக. எப்படிப்பட்ட உதவினா, அந்த கடனால் அந்த குடும்பம் அழிய முற்படும் போது இந்த சாய்ராம் மூலமாக வந்த தகப்பன் வழி வந்த ஒரு உறவு, அந்த உறவு இந்த குடும்பத்தை காப்பாற்றி இருக்குது. ஸோ எவ்வளோ பெரிய அற்புதம். இப்போ இவங்களை இல்லைன்னா அந்த குடும்பம் முடிஞ்சிடுச்சுன்னு அந்த 8 பேருக்கும் தெரிஞ்சு அந்த 8 பேரும் இவங்களை அழைச்சி, நாங்கள் செஞ்ச தப்புகளை தயவு செய்து மன்னிச்சிடுன்னு சொல்லி மன்னிப்பை கேட்கும்போது இவங்க வாழ்க்கையில் இவ்வளவு சீக்கிரமாக சாயப்பா பெரிய மிராக்கல் நடத்தி வைக்கிறாருன்னு அப்போ தான் இவங்களுக்கு தோணிச்சான். கடவுள் ஒரு எக்ஸ்ட்ரீம் இடத்துல ஒரு சிக்கல்களை கொண்டு வந்தால் அந்த இடத்துல ஒரு எண்டாக இருக்கக்கூடிய இடத்துல, முடிவாக இருக்கக்கூடிய இடத்துல ஒரு நல்ல தொடக்கத்தை கடவுள் நிச்சயமாக செய்வார். அப்போ அந்த 8 பேர் மாதிரி இந்த சாய்ராம் மாறல. அந்த 8 பேரில் வித்தியாசப்பட்டு நின்னாங்க. கடவுளுடைய வழியில் தான் போகணும், நியாயத்தை தான் பார்க்கணும், தர்மத்தின் படி தான் வாழணும், வாழ்க்கையை தெளிவாக புரிய வைக்கணும் அப்படின்னு சொல்லி கடவுள் இவங்க மூலமாக பேசி அந்த குடும்பத்துக்கு ஒரு விடிவு காலத்தை இந்த சாய்ராம் மூலமாக உருவாக்கி தந்திருக்காங்க. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, நம்பினோரை கைவிடுவதில்லை. சாய்ப்பா மட்டும் இல்லை, எந்த கடவுளாக இருந்தாலும் சரி, நீங்கள் கடவுளை நம்பிட்டீங்க, வாழ சொல்கிறாருப்பா என் கடவுள்னு சொல்லி வாழ முயற்சி செய்யும் போதே உங்களுக்கு சோதனைகள் அதிகரித்து
அந்த சோதனையோட முடிவு எங்கே போய் நிற்குதுன்னா ஒரு சாதனையாக முடியுது. இன்னைக்கு இத்தனைக்கும் இந்த சாயிரம் படித்து வேற இருக்காங்க, டபுள் டிகிரி எம்ஃபில். ஆனால் வேலைக்கு போகக்கூடாது, வேலைக்கு போனால் புருஷனுக்கு மனைவி கட்டுப்பட மாட்டாங்க, புருஷனை அதிகாரத்தோடு பார்ப்பாங்க, திமிரா நடந்துப்பாங்கன்னு சொல்லி அவங்கள சாய்ச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க கணவரே நீ வேலைக்கு போகணும், நீ கண்டிப்பாக வேலைக்கு போகணும், எவ்வளவு பெரிய ஒரு கஷ்டத்தில் இருந்து நீ எங்களை காப்பாற்றிருக்க அப்படின்னு நினைக்கும்போது அவங்க மனதுருகி சாயப்பாக்கிட்ட அழுது 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 பிரார்த்தனை பண்ணியிருக்காங்க. இந்த பாவிக்காக இவ்வளவு தூரம் இறக்கப்பட்டு எனக்கு இப்படிப்பட்ட வார்த்தைகளை எனக்கு ஏற்ற மாதிரி அன்பே சாயில சொல்ல வச்சு இன்னைக்கு அன்பே சாய்க்கு ஒரு சாட்சியாக நான் இருக்கும்போது அது என்னால் இப்போ வரைக்கும் நம்ப முடியல. இது கனவாக இருந்துடக்கூடாதுன்னு நினச்சி நான் அழுதேன். ஏன்னா இந்த ஜென்மத்தில் இப்படிப்பட்ட ஒரு இடத்துல நான் வாழுவேன்னு அந்த கடவுள் சத்தியமாக நான் நம்பவே இல்லை சாய்ராம் இப்போ வரைக்கும். இப்போ கூட இது கனவாயிடுமோன்னு சொல்லி பயப்படுறேன். அதனால் நீங்கள் தயவு செய்து அன்பே சாயில ஒரு ஆடியோ கொடுத்தாதான் இது கனவு இல்லை, இது நினைவாக தான் இருக்குது அப்படின்னு இது அவங்க அந்த வார்த்தைகள் அப்படியே சொல்கிறாங்க. சில கனவுகள் பார்த்திங்கன்னா எங்கேயோ போகும், எங்கேயோ ரொம்ப ஹாப்பியான மைண்டில் இருக்கிற மாதிரி, சந்தோஷமான மைண்டில் இருக்கிற மாதிரி, நம்ம பிரச்சனைகள் 100% தீர்ந்த மாதிரி அவ்வளவு பெரிய கனவுகள் நம்ம வாழ்க்கையில் அவ்வளோ சந்தோஷத்தை கொடுக்கும். ஆனால் எழுந்திரிச்சு பார்த்த உடனே ஐயோ போச்சேன்னு தோணும். நமக்கு இந்த கனவு வரலன்னா கூட ஐயோ போச்சுன்னு சொல்ல மாட்டோம். அந்த கனவு ஐயோ போச்சுன்னு ஏன் சொல்கிறோம் அப்படின்னா இங்கே நிலைமை ரொம்ப மோசமாக இருக்குது, அடுத்தடுத்த நிமிஷம் எப்படி இருக்கும்னு தெரியாத அளவுக்கு இங்கே சிக்கல்கள் ஜாஸ்தி. அப்போ இது கனவாக இருக்கக்கூடாதுன்னு அவங்க நினச்சது தப்பு இல்லை தானே. ஸோ அதான் சொல்கிறேன் அம்மா, இப்போ நான் சொல்கிறேன் இது கனவு இல்லைம்மா, நினைவு தான், ரைட்டா? ஸோ நீங்கள் நம்பிக்கையும் உங்கள் கஷ்டத்தை கடவுள் பார்த்ததால், நீங்கள் பல பேருக்கு அடிமையாக இருந்ததால் கடவுள் உங்களை ராஜாவாக்கி அழகு பார்த்துருக்கக்கூடிய காலம் இந்த காலம். இதை நீங்கள் சரியாக பயன்படுத்திக்கணும். ஸோ தலைகணம் இல்லாத திமிர் பிடித்தவர்களாக இல்லாமல் அமைதியான முறையில் நீங்கள் இன்னமும் செல்ல உங்கள் வாழ்க்கையில் இன்னமும் உங்களுடைய வெற்றி கல் அது பெரிய அளவில் உங்களுக்கு இருக்க போகுது. உலகமே கைத்தட்டக்கூடிய ஒரு இடத்துல நீங்கள் இருக்க போகிறீங்க. இது சர்வ நிச்சயம், வெற்றி நிச்சயம், இது சாயின் சத்தியம். அப்போ இந்த சிக்கல்கள் இப்படி இருக்குதே அப்படின்னு நாம் சொல்லும்போது இந்த சாய்ராமுடைய சிக்கல் அளவில் உங்கள் சிக்கல்கள் நிச்சயமாக இல்லை. நீங்கள் திரும்பவும் சொல்கிறேன், முடிஞ்சால் ஒருத்தவர் இல்லை 5 பேர், ஆனால் 8 பேர் சேர்ந்து ஒரு சாய்ராமை தாக்குனாங்க. ஆனால் உங்களையோ 3ல் இருந்து 5 பேர் தாக்கியிருக்கலாம். பட் இந்த சாய்ராமுக்கு நடந்த மிராக்கள் உங்களுக்கு நடக்கும். முதல்ல அமைதிப்படுத்துங்க உங்கள் மனசை அமைதிப்படுத்தணும். எதுவும் நமக்கு எதிராக நடக்காது சாயப்பா இருக்கும்போது அப்படின்றத நீங்கள் பரிபூரணமாக நம்பணும். அப்போது நம்பிக்கையை ஏற்படுத்தணும். நம்மால் எதுவுமே சாதிக்க முடியும், இப்போ இல்லைனாலும் இன்னொரு நாள் எனக்கு அந்த வெற்றி கனியை நான் பறிச்சே தீருவேன்னு சொல்லி நீங்கள் தொடர்ந்து மனசில் அந்த நம்பிக்கையை விதைச்சிட்டிங்கன்னா அந்த வெற்றி கனி உங்களுக்கானவையே. திரும்பவும் சொல்கிறேன், சில விஷயங்களை செஞ்சால் மட்டும்தான் பல விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். அதாவது சில விஷயம் செஞ்சால் போதும், சில விஷயம், அப்போ பல விஷயங்கள் நடக்கும். லைஃப்பில் 3 விஷயம் ரொம்ப முக்கியங்க. என்ன தெரியுமா? உடல், மனம், ஸ்பிரிச்சுவல். உடலும் முக்கியம், மனமும் முக்கியம்,
மனசு. மனசு முக்கியம். மூணாவது ஸ்பிரிச்சுவல். ஸ்பிரிச்சுவல்னால் கடவுள் நம்பிக்கையாக இருக்கட்டும், இல்லை வாழ்க்கை மேலே வைக்கக்கூடிய நம்பிக்கையாக இருக்கட்டும், இல்லை தொழில் மேலே வைக்கக்கூடிய நம்பிக்கையாக இருக்கட்டும், இல்லை உங்கள் செயல் மேலே வைக்கக்கூடிய நம்பிக்கையாக இருக்கட்டும், இல்லை உங்கள் லட்சியம் மேலே வைக்கக்கூடிய நம்பிக்கையாக இருக்கட்டும், அந்த மூணாவதுன்றது அதுதான். இந்த மூணுமே சரி சமமாக இருக்க வேண்டும். சில பேருக்கு உடல் ரொம்ப பயங்கர ஜெய்ஜாண்டிக்காக இருப்பாங்க, ஆரோக்கியத்துக்கு பஞ்சமே இருக்காது. ஆனால் மனசை சரியாக பார்த்துக்க மாட்டாங்க. உடலை பராமரிக்கிற அளவுக்கு மனசை பராமரிக்க மாட்டாங்க. சிலர் மனசை பராமரிக்கிற அளவுக்கு உடலை பராமரிக்க மாட்டாங்க. சில பேர் ரெண்டுமே பராமரிப்பாங்க, ஆனால் மூணாவதாக இருக்கக்கூடிய விஷயத்தை கோட்டை விட்டுருவாங்க. அப்போ இந்த மூணுமே சரி பங்காக இருந்துடுச்சுன்னா உங்கள் வாழ்க்கையில் அந்த வெற்றி கனி உங்களுக்கு தான். அது வேறு எவர் பறித்தாலும் அவர்களுக்கு அடிபடும். ஏன்னா உங்களுக்கானது உங்களை நோக்கி தான் வந்துக்கிட்டு இருக்கே தவிர உங்களுக்கானது பிறருக்கு போகவே போகாது. அந்த வெற்றிக்கனி நீங்கள் பறிச்சிட்டிங்கன்னா பிரச்சனை இல்லை, அது பறிக்காமல் விட்டு அது அழுகி போயிடும். அப்போ யாருக்குமே அது சொந்தம் கிடையாது. உங்களுக்கானது உங்களை வந்து சேரும். உங்களை வந்து சேரலைன்னா அது யாருக்கும் போகாது. அப்போ யாருக்கும் போகாது, உங்களுக்கும் வராதுன்னா அது அப்படியே வீணாக போயிடும். வீணாக போகிற அளவுக்கு நம்ம வச்சுக்கணுமா? இது எனக்கு தான் அப்படின்னு நினைக்கும் போது உங்களுடைய எண்ணம், உங்கள் மனசு, உங்கள் புத்தி இதை ஈக்குவலண்ட்டாக வச்சுக்க முயற்சி பண்ணுங்கள். அப்போ உடம்புக்கு என்ன பண்ணணும்? ஆரோக்கியமான வாழ்வு வாழணும். ஆரோக்கியமான வாழ்வு வாழ்வதற்கு என்ன செய்யணும்? நல்ல தூக்கம் வேணும், நல்ல சாப்பாடு வேணும். ஓகே, இது வந்து உடல் ரீதியான விஷயங்கள். மன ரீதியான விஷயங்கள் என்னப்பா அப்படின்னு கேட்டால், தியானம் செய்யுங்க, மனசில் நல்ல எண்ணங்களை விதைங்க, முடியுன்ற விஷயத்தை மட்டும் உறுதியாக நம்புங்க, செய்ய வேண்டியதை கரெக்டாக செய்யுங்க, உங்களை நீங்களே அப்ரிஷியேட் பண்ணுங்க. ஸோ உடல் சம்பந்தப்பட்டது, உடல் ஆரோக்கியத்தை பராமரிப்பதற்கு உண்டான வழிகள் சாப்பாடு, தூக்கம். மனம் வாய் விட்டு சிரிங்க, நோய் விட்டு போகும். ஸோ எல்லாமே ஒவ்வொன்றும் ரிலேட்டடு தான். அங்கே போனால் இங்கே வரும், இங்கே போனால் அங்கே வரும். ஸோ எதுவுமே தனித்தனியான போர்ஷன் கிடையாது. ஒரு வீடுனா ஒரு ஹால் இருக்கும், ஒரு பெட்ரூம் இருக்கும், ஒரு கிச்சன் இருக்கும், ஒரு லெட்டின் பாத்ரூம் இருக்கும். அது போல தான். இல்லைன்னா அது ரூமாக போயிடும். ஸோ இந்த மூணுமே ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளே இருக்குது. அந்த மூணுமே ஒரே சீராக இருக்கணும். ஒன்று அதிகமாக இருந்து ஒன்று குறைவாக இருந்தாலும் பிரச்சனை. இங்கே நிறைய பேருக்கு அந்த ஸ்பிரிச்சுவல் ஜாஸ்தியாக இருக்கும். கடவுள் கடவுள் கடவுள். ஆனால் மன ரீதியாக பாதிக்கப்பட்டவங்களாக இருப்பாங்க, உடல் ரீதியாக பாதிக்கப்பட்டவர்களாக இருப்பாங்க. கடவுளை வணங்குறவங்க எல்லாம் உடலை ஆரோக்கியமாக பார்த்துக்கிறாங்கன்னு சொல்ல முடியுமா என்ன? இங்கே எத்தனையோ தாய்மார்கள் இருக்கீங்க. சரியான விலைக்கு நீங்கள் சாப்பாடு சாப்பிட்றீங்களா? சரியான அளவில் உணவை எடுக்கிறீங்களா? காலையில் 8லேருந்து 9 மணிக்குள்ளே சாப்பிட முடியுதா? என்ன பண்ணுறீங்க? 10:30-11 மணிக்கு சாப்பிட்றீங்க, ரைட்? அடுத்தது 2-3 மணிக்கு மேலே சாப்பிட்றீங்க, ரைட்? நைட்டு 10-10:30 மணிக்கு மேலே சாப்பிட்றீங்க, கரெக்டா? அப்போ நைட்டுக்கு ஒன்று வீட்டில் என்ன அதிகமாக இருந்தாலும் சாப்பிட்றீங்க, இல்லை குறைவாக இருந்தாலும் போதுன்னு நினச்சி விட்டுறீங்க. ஆக மொத்தம் கடவுள் மேலே நம்பிக்கை வச்சுருக்கீங்க, ஆனால் உங்கள் உடல் ரீதியாக நீங்கள் தயாராக இல்லை. உடலை யார் பராமரிக்கிறது? வேலைக்கு சாப்பிட்லன்னா என்ன ஆகும்? அல்சர் வருமா வராதா? அதிகமாக சாப்பிட்டா என்ன ஆகும்? சுகர். உடம்புல சாப்பிட்றது ரத்தத்தில் கரைஞ்சா ஆரோக்கியமாக இருக்குன்னு அர்த்தம். ரத்தத்தில் கலக்கலைன்னா அது கொழுப்பாக மாறுதுன்னு அர்த்தம். கொழுப்பாக மாறினா பிற நோய்களுடைய தாக்கம் ஜாஸ்தியாக இருக்குதுன்னு அர்த்தம். ஜட்ஸால் வேறு ஒன்றுமே இல்லை, ஒன்றும் இல்லைங்க. ஒரு 350, நான் 370 வரைக்கும் சுகர் இருக்குது சாய்ராம், எனக்கு என்ன பண்ணுறது தெரியல, இது வரைக்கும் நான் டேப்லெட் எடுத்தது இல்லை, என்ன செய்கிறது அப்படின்னாங்க. நான் ஒன்று சொன்னேன், 350 360 இருக்குதுன்னா தூக்கம் எப்படிப்பட்டது, என்ன சாப்பிட்றீங்க அப்படின்னு. ஸோ எல்லாமே வந்து என்னது 300, நான் தான் சொன்னேன் 350 இருக்கக்கூடாது, உங்களுக்கு 400க்கு மேலே இருக்கணும் அப்படின்னு. ஏன்னா தூக்கம் 3 மணி நேரம், சாப்பாடு நைட்டு 11 மணி 12 மணிக்கு ஃபுல் கட்டு,
இது சொன்னது வந்து ஒரு ஜென்ஸ், ஓகேவா? ஃபுல் கட்டு. அதுக்கப்புறம் மதியான சாப்பாடு வந்து 2 மணிக்கு 1:30 மணிக்கு கிடையாது, 4:30 மணிக்கு. காலையில் சாப்பாடு கிடையாது. அப்போ தூக்கம் 2 மணி நேரம். சாப்பிட்ற ஐட்டம்ஸ் எல்லாமே என்னது? ஆயில் ஃபுட்டாக எடுக்கிறாரு. ஆயில் ஃபுட் எடுத்தால் என்ன ஆகும்? உடம்பு கெட்டு போயிடும். அப்போ நான் ஒரு சில விஷயங்கள் சொன்னேன். என்னென்னலாம் சாப்பிடணும், எந்த அளவுக்கு சாப்பிடணும். 3 வேளை சாப்பிட்றது 5 வேளை சாப்பிடுங்க. 2 நாள் கழிச்சு சுகர் டெஸ்ட் பண்ணுங்கன்னா இப்போ அந்த சுகர் வந்து 140 150 அந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்குது. ஸோ நைட்டு 8 மணிக்கெல்லாம் சாப்பிடணும், ரைட்டா? அன்பே சாய் ஆடியோ கேட்டு முடித்த உடனே சாப்பிட்றணும், இல்லை அன்பே சாய் ஆடியோ கேட்குறதுக்கு முன்னாடி சாப்பிட்றணும். எஸ், இதெல்லாம் தான் உடல் ரீதியாக இருக்கக்கூடிய விஷயங்கள். அப்போ உடலை பார்த்துக்கிறோமா? இல்லை. அப்போ மார்க்கு முட்டை தான். இப்போ 3மே சீராக இருக்கணும். அப்போது உடல் நல்லா இருக்குது, மனசில் ஏகப்பட்ட கவலை வேதனை. இப்படி இருந்தாவே உடல் ஆட்டோமேட்டிக்காக அஃபெக்ட் ஆகும், ரைட்டா? சரி, உடலும் மனசும், பட் நோ டார்கெட். கடவுள் மேலே நம்பிக்கை பெருசாக இல்லை. அன்பே சாய் ஆடியோ கேட்கும்போது ஒரு தூள் பண்ணிடலான்னு தோணுது. ஆனால் அன்பே சாய் கேட்டு முடிச்சதுக்கப்புறம் கேட்டதெல்லாம் எங்கே போச்சுன்னு தெரிலன்னு கேட்கக்கூடியவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ 3த்துக்கும் ஃபோக்கஸ் பண்ணுங்களேன். நீங்கள் வெளியில் இருக்கக்கூடிய மனுஷங்க நமக்கு டார்ச்சர் பண்ணுறாங்க, தொல்லை கொடுக்குறாங்க, நம்மளோட வாழ்க்கையை அழிக்கிறாங்க. இதை எல்லாத்தையும் விட்டு தள்ளிடுங்க. வெளியே எவனும் தொல்லை கொடுக்கல, உங்களுக்கு உள்ளே இருக்கிறவன் தான் தொல்லை கொடுக்குறான். வெளியில் ஒருத்தன் கூட தொல்லை கொடுக்கல. அவங்க எல்லாமே இஸ் வெல் குட். இட்ஸ் அ குட் பர்சன். நாட் அவங்க பேட் பர்சனே கிடையாது. இட்ஸ் அ குட் பர்சன். பட் பேட் பர்சன் யாருன்னா நீங்கள் தான். உங்களோட டோட்டல் சிஸ்டமே, தலைவர் சொன்ன மாதிரி சிஸ்டமே சரியில்லை. தூங்க வேண்டிய நேரத்தில் முடிச்சிட்டு இருக்க வேண்டிய நேரத்தில் தூங்குறோம். சாப்பிட்ற நேரத்தில் வேலை பார்க்குறோம், வேலை செய்கிற நேரத்தில் சாப்பிட்டுட்டு இருக்கோம். எல்லாம் ஏடாகோளமாக பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ என்ன ஆகுது? சிக்கல் அதிகரிக்குது. சிக்கல் வந்து டோட்டலாக நம்மளை வந்து கையை காலெல்லாம் கட்டி போட்டு நடக்க முடியாத அளவுக்கு பண்ணுது. கட்டப்பட்ட கயிறு உடம்பு முழுக்க வந்து கை கட்டப்பட்டது, உடம்பு கட்டப்பட்டுச்சு, கண்ணு கட்டப்பட்டுச்சு, எல்லாம் கட்டப்பட்டாச்சு. கண்ணு தெரிஞ்சாதான் கட்டப்பட்டதை அவிழ்க்க முடியும். அப்போ கண்ணு வந்து கட்டப்படுறதுக்கு முன்னாடியே நாம் கண்களை மூடிட்டோம். கண்ணு கட்டப்படுறதுக்கு முன்னாடி நாம் கண்களை மூடிட்டோம். இப்போ கண்களும் கட்டப்பட்டதால் அந்த சிக்கல் எங்கே இருந்து அவிழ்க்கிறது என்று தெரியவில்லை. இப்போ ஒட்டுமொத்தமாக சாயப்பா தான் உங்களுக்கு உதவிகள் செய்யணும். அப்போ சாயப்பா எப்படி உதவி செய்வார்? உதவி செய்வதற்கான வழி என்ன அப்படின்னா, அவரை அழையுங்கள். என்னங்க, நாங்கள் அழைக்கலையா? அழைக்கலை. நம்பிக்கையுடன் அழைத்தீர்களா, இல்லை நம்பிக்கை இல்லாமல் அழைத்தீர்களா? எதை மனசில் வச்சு அழைச்சிங்க? நம்பிக்கையை வச்சு அழைச்சிங்களா, இல்லை பயத்தை வச்சு அழைச்சிங்களா, இல்லை நம்ம வாழ்க்கை முடிஞ்சிடுச்சு கடவுளே வா அப்படின்னு அழைச்சிங்களா? வாழ்க்கை முடிஞ்சிடுச்சின்னு அழைக்கக்கூடாது. என் வாழ்க்கைக்கு வாங்கன்னு சொல்லி அழைக்கணும். ஸோ பயத்தினால நம்ம அத்தனை நம்பிக்கையும் இழந்துடுறோம். நிறைய பேர் பயத்தால் தான் சாயப்பா கூப்பிட்றீங்க. வாழ்க்கை முடிஞ்சிடுச்சு, இருண்டுடுச்சுன்னு. இந்த மனநிலையை விட்டு தள்ளுனாதான் உங்களுக்கு நீங்கள் அழைத்தவுடன் அவர் வருவார். ஓகே, அழைத்தவுடன் அவர் வருவார். அப்போ அவர் அழைச்சாதான் வருவாரா அப்படின்னு கேட்கலாம். அவர் அழைக்கிற அளவுக்கு நீங்கள் உங்கள் வாழ்க்கையை மோசமாக கொண்டு போயிட்டீங்கன்னு அர்த்தம். அவர் அழைச்சி தான் வரணுமா? இப்போ ஒன்றும் இல்லை, என்னோட நண்பன் ஒருத்தர் இருக்கான், அவன் பக்கத்திலே இருக்கான், அவன் ஏன் எனக்கு உதவி செய்ய வரல அப்படின்னா, உங்கள் நண்பனை உங்கள் வாழ்க்கையில் அவனை விரோதியாக மாற்றிட்டீங்க. உங்களுக்கு நண்பனுக்கு பிடிக்காத பல விஷயத்தை செஞ்சதால் அவன் வந்து உங்களை பார்த்தும் எந்த ரியாக்ஷனும் பண்ணலை. அழைக்காமலே ஓடி வர அளவுக்கு நம்ம அந்த நண்பனுக்கு உண்மையாக இருந்திருந்தோன்னா அவன் அடுத்த நிமிஷம் ஓடோடி வந்திருப்பான். அவன் வராததுக்கு காரணம் நாம் செஞ்ச துரோகம்.
அப்போ இங்கே கடவுளுக்கு நம்ம துரோகம் பண்ணல, நமக்கு நாம் என்ன துரோகம் செஞ்சோமோ, நாம் மற்றவனுக்கு என்ன துரோகம் செஞ்சோமோ அது கடவுளுக்கு செஞ்ச துரோகம் மாதிரி கணக்கு மாறி போயிடும். உங்கள் வாழ்க்கையை பற்றி நீங்கள் சரியாக புரிஞ்சிக்காம உங்கள் வாழ்க்கையில் ஒரு அழுத்தத்தை கொடுத்து உங்கள் நம்பிக்கையை அவநம்பிக்கையாக மாற்றுறீங்க இல்லையா, அதுவே நீங்கள் செய்யக்கூடிய துரோகம். அடுத்தவனை வாழ முடியாத அளவுக்கு பல சிக்கல்களை கொடுத்தீங்க இல்லையா, அதுவும் துரோகம். இப்போ இந்த துரோகம் ஒரு மனுஷனுக்கு செஞ்சீங்க இல்லை உங்களுக்கு செஞ்சீங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க, ஆனால் நீங்கள் கடவுளுக்கு அந்த துரோகம் செஞ்சீங்கன்னு மாறுது இங்கே அக்கௌண்ட்ஸ் எல்லாமே. நீங்கள் எதெல்லாம் லாபம்னு பார்த்தீங்களோ அது நஷ்டமாக போயிட்டுருக்குது. இதுதான் சிக்கல். புரியுதா? இப்போ சிக்கல்களை களைய முடியல, ஏன்னா மனசில் எதையுமே ஒரு ஃபோக்கஸ் பண்ணவே முடியல. இந்த பிரச்சனையை பார்க்குறதா, அந்த பிரச்சனையை பார்க்குறதா, இல்லை மூணாவதாக ஒரு பிரச்சனை துரத்திட்டு வருது அதை பார்க்குறதா. ஸோ இதுக்குள்ளேயே நம்ம ரோல் பண்ணிக்கிட்டே இருக்கோம். அதனால் வந்த விளைவு தான் இந்த விளைவு. அப்போ உங்கள் வாழ்க்கையில் இன்னும் ஒரு கட்டம் இருக்குது. அந்த கட்டத்தில் எவ்வளவு பெரிய துன்பத்தில் நீங்கள் மாட்டிக்கிட்டு இருந்தாலும் அந்த கட்டத்துக்குள்ளே இருந்துக்கிட்டே அவரை அழைச்சிங்கன்னா அவர் நிச்சயமாக வந்து அந்த கட்டத்தில் இருந்து உங்களை விடுதலை ஆக்குவார். ஏன்னா அந்த கட்டத்தில் நீங்கள் இருக்கீங்க இல்லையா, அந்த கட்டமோ வட்டமோ ஏதோ ஒன்று வச்சுக்கோங்க, அதில் இருக்கும்போது அதில் ஏகப்பட்ட என்ன சொல்கிறது, ஒரு பூரான், பாம்பு, பல்லி, அது இது உயிரை அச்சுறுத்தக்கூடிய அத்தனை உயிரினங்களும் அங்கே இருக்குது. அப்போது கடவுளை நோக்கி அழைக்கும்போது அந்த இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு அவர் அழகாக உங்களை தூக்கிட்டு போவார். அப்போது என்ன சொல்ல வர அப்படின்னா, அந்த பதிவில் உங்களுக்கு எவ்வளவு தான் எக்ஸ்ட்ரீமான ஒரு துன்பம் உங்களை கிட்ட நெருங்கினாலும் அதனுடைய வலி நிச்சயமாக இருக்கும். அந்த வலி எதற்காக அப்படின்னா, அது நாம் செய்ததற்கு உண்டான தண்டனை. அப்போ அந்த வலியோட துடிக்கணும் அப்படின்ற கணக்கு இல்லை. அந்த வலியை அனுபவிச்சுக்கோ. நீ வலிக்கும் போது கூட நம்பிக்கையோடு என்னை அழைச்சிடு, நான் வந்து உன்னை காப்பாற்றுவேன். அப்போ ஆபத்தான ஒரு இடத்துல இருக்கும்போது கூட அவர் உங்களை காக்கும் தெய்வமாக இருக்கிறார். அவரே உங்கள் வாழ்க்கையில் ஒரு வழிகாட்டியாகவும் உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை நடத்தக்கூடியவராகவும் அவர் நிச்சயமாக இருப்பார். ஸோ இதை தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். இதை புரிஞ்சுக்கிட்டா வாழ்க்கையை அழகாக வாழ்ந்துடலாம். ஆபத்தான காலத்தில் காப்பாற்றுவாரான்னு யாராவது கேட்டிங்கன்னா நிச்சயமாக காப்பாற்றுவார். அப்போ உங்கள் மனசில் இனி எந்த விதமான கெட்ட எண்ணங்களும் வரக்கூடாது, அவநம்பிக்கைக்குரிய விஷயங்களும் வரக்கூடாது. இந்த ரெண்டு விஷயத்தை நீங்கள் வராமல் பார்த்து கொண்டாலே உங்கள் வாழ்க்கையில் பல நல்ல விஷயங்கள் தானாகவே நடக்கும். நான் சொன்ன மாதிரி சில விஷயங்கள் செஞ்சால் பல அற்புதங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். இதுக்கு நான் கேரண்டி. என்னுடைய வாழ்க்கையே உங்களுக்கு நான் சாட்சியாக இங்கே கொடுக்குறேன். அப்போ இன்றைக்கி அந்த 8 பேர் ஒரு மனுஷனை அடிக்கும்போது அடி விழுந்தது அவங்களுக்கு, நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை. ஆனால் திருப்பி அவங்க எப்படி கொடுத்தாங்கன்னு யோசிச்சு பாருங்க. திருப்பி கொடுக்க வச்சது யார்? சாயப்பா தானே. இப்போ ஒருவேளை அவங்க சாயப்பா மேலே நம்பிக்கை இல்லாமல் இருந்திருந்தாங்கன்னா அடி இன்னமும் பலமாக விழுந்திருக்கும். அப்போது இவங்க எந்த விதமான ஒரு உதவியும் கேட்கல, எந்த விதமான உதவியும் கேட்கல. ஏன்னா உதவி கேட்க சொல்லி அவங்க வீட்டில் யாரும் ப்ரெஷர் கொடுக்கவும் இல்லை. எதேச்சியாக அவங்க ரிலேட்டிவ் இவங்கள பார்க்க வரும்போது இவங்க கோயிலில் இருந்தாங்க. அப்போ என்ன ஏதுன்னு சொல்லி கேட்கும்போது இது மாதிரி ஒரு 10 லட்ச ரூபாய் ஒரு பெரிய லாஸ் ஆகிடுச்சு, என்ன பண்ணுறதுன்னு தெரியல,
அப்படின்னு நினைக்கும்போது அவ்வளோதானே அப்படின்னு சொல்லி அவங்க வந்ததுக்கப்புறம், என்னம்மா இவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்திருக்குது, ஒரு வார்த்தை கூட நீ சொல்ல மாட்டியா? உங்கள் அப்பா உங்கள் தாத்தாலாம் எவ்வளவு உதவி செஞ்சுருக்கார் தெரியுமா எங்கள் குடும்பத்துக்கு? ஏன் நீங்கள்லாம் நாங்கள்லாம் உதவி செய்யக்கூடாதா? நீங்கள் உதவி செஞ்சதால் நாங்கள் உங்களுக்கு உதவி செய்யக்கூடாதா சொல்லுங்கன்னு சொல்லி வலுக்கட்டாயமாக சொல்லி, இதற்கு தகுந்தது என்னவோ அதை நான் பார்க்குறேன்னு சொல்லி போனவர் அடுத்த 24 மணி நேரத்துக்குள்ளேயே பணத்தை அரேஞ்ச் பண்ணிட்டார். எப்படி நடந்தது? எப்படி பாசிபிள்? அப்போ சாயப்பாட குழந்தைங்க யாருக்கிட்டையும் உதவி கேட்க வேண்டிய நிலைக்கு போகவது இல்லை. அப்போ எங்கெல்லாம் யாரெல்லாம் மனசில் நொந்து போய் உட்கார்ந்து தேம்பி தேம்பி அழுது கொண்டு இருக்கிறார்களோ அத்தனை பேருக்கும் இந்த பதிவு ஒரு சமர்ப்பணம். ஸோ இந்த பதிவில் சொன்ன மிராக்கிள் உங்களுக்கு நடந்தே தீரும். ஏன்னா உங்களை விட மோசமான ஆபத்தில் இருந்தவங்களே சாய்ப்பா காப்பாற்றிருக்கும் போது உங்களுடைய ஆபத்துன்றது மிக குறைவாக இருக்கலாம், ரைட்? இல்லை அதிகமாக கூட இருக்கலாம், இருந்துட்டு போகுது. ஏன்னா 8க்கு 16 பேர் தாக்குறாங்களா? இல்லை கடவுள் சொல்கிறாரா 8 பேர் தான் காப்பாற்ற முடியும், அதுக்கு தான் எனக்கு பலம் இருக்குது, அடுத்தது 9வதாக ஒருத்தங்களை தாக்குனாங்கன்னா எனக்கு பலம் இல்லைன்னு கடவுளால் சொல்ல முடியுமா? சொல்லுங்கள், முடியுமா? முடியாதுல்ல. அதுபோல தான் இங்கே எத்தனை பேர் வேணாலும் தாக்கட்டும், எத்தனை எதிரிகள் வேணாலும் வீழ்த்தட்டுமே. கடவுளை நம்பி நம்ம போரிடும்போது நம்ம தோற்று போகிறோம் இல்லையா, அந்த தோல்வி தான் ஒரு வெற்றிக்கு அடிப்படையாக அங்கே அமையுது. அது நிச்சயமாக அமைஞ்சு தீரும். இதில் எந்த கன்ஃபியூஷனும் வேண்டாம். நான் ரொம்ப தெளிவாகவே சொல்கிறேன், ரொம்ப கிளியராகவே சொல்கிறேன். வாழ்க்கையில் உங்களால் வெல்ல முடியும். சாயப்பாவுடன் ஒவ்வொரு வார்த்தைகளையும் நீங்கள் மனதில் உட்கொண்டால், மனதில் நம்பிக்கையை ஏற்படுத்தி உங்கள் வாழ்க்கைகள் செயல்பட்டால் 100க்கு 100 இல்லை, 100க்கு மார்க்கே இல்லாமல் நீங்கள் பாஸ். அப்போது மார்க்கே இல்லாமல் கடவுள் பாஸ் பண்ணுறாருன்னா உங்களுக்கு சோதனை பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. யூ ஆர் வெரி 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 பர்ஃபெக்ட். ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம 10th ஸ்டாண்டர்ட் படிக்கிறோம். இப்போது திடீர்னு எல்கேஜியில் நீங்கள் உங்கள் டெஸ்ட் எடுக்கிறாங்க. அப்போ நீங்கள் எழுதி அப்போ அது கேள்விக்கு என்னென்னலாம் கேள்வி கேட்டுருக்காங்கன்னா, ஏபிசிடி மொத்தம் எத்தனை எழுத்து, சின்ன ஏபிசிடி எழுது, பெரிய ஏபிசிடி எழுது, ஏ ஃபார் என்ன, இசட் ஃபார் என்ன, பி ஃபார் என்ன அப்படின்னு கேட்டு நீங்கள் எழுத மாட்டிங்களா? நீங்கள் இங்கிலீஷில் எம்ஃபில் பண்ணவங்கன்னு வச்சுக்கோங்க, ஓகேவா? அப்போது இதை கஷ்டப்பட்டு திருத்துவாங்களா, இல்லை 100க்கு 100 மார்க் கொடுத்துட்டு போயிட்டே இருப்பாங்களா? அதுபோல் சோதனை இல்லாமலே நீங்கள் ஸ்ட்ரைட்டாக சாதனைக்கு போயிடலாம். அதுவும் இங்கே நடக்கும். அப்போ எத்தனை பேர் கண்களை மூடி நம்பி என் வாழ்க்கையில் கண்டிப்பாக சாயப்பா அடுத்த கட்டத்துக்கு என்னை அழகாக கொண்டு செல்வார்னு நம்பிக்கை வைக்கிறீங்களோ அத்தனை பேரும் இந்த சோதனைகளில் இருந்து விடுதலை அடைவீர்கள். நாளை என்பது உங்களுக்கானது. நாளை என்பது உங்களுடைய அற்புதம் செய்யக்கூடிய நாள், அதிசயம் செய்யக்கூடிய நாள். நாளை உங்களுக்கு மிக முக்கியமான நாள். அப்படி மாறிச்சுன்னா சும்மா விட்டுருவீங்களா? அந்த நாளை கொண்டாட மாட்டீங்க? அப்போ நாளைக்கு இவ்வளவு பெரிய விஷயங்கள் எனக்கு நடக்க போதான்னு நினச்சி நீங்கள் கண்டிப்பாக தூங்க மாட்டீங்க. ஏன் தெரியுமா? அந்த சந்தோஷம், அந்த ஆனந்தத்தோட, அந்த சந்தோஷமும் அந்த ஆனந்தமும் இப்போ உங்கள் மனதில் எழுந்தாலே நீங்கள் பாஸ் ஆகிட்டீங்கன்னு அர்த்தம். அப்படி எழுதலைன்னா என்ன பண்ண முடியும்? அதாவது ஒரு கிளாஸில் அத்தனை பேரும் 100க்கு 100 எடுக்க முடியாது, அத்தனை பேர் பாஸும் பண்ண முடியாதுன்னு இப்போல்லாம் பாஸ் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்க. அதுக்கு முன்னாடிலாம் பாஸ்லாம் இல்லை. சில பேர்லாம் ரொம்ப கஷ்டம். நான்லாம் தேர்வுனானே எனக்குலாம் ரொம்ப கஷ்டம் அப்போல்லாம், நான் படிக்கும்போதெல்லாம். இப்போ தான் 5 வருஷத்துக்கு ஒரு தடவை, 10 வருஷத்துக்கு ஒரு தடவைலாம் சிலபஸ் வேறு போல் போகுது. இப்போல்லாம் யாருமே ஃபெயிலுனாவே ஆச்சரியமாக பார்க்குறாங்க.
அப்போலாம் வந்து 100க்கு 100 அப்படின்னு வாங்கினாவே ரொம்ப ஆச்சரியமாக பார்ப்பாங்க. இப்போ எல்லாம் சர்வசாதாரணமாக 500க்கு 486, 490, 495, 496 இப்படிலாம் போயிட்டு இருக்குது. அப்போலாம் 500க்கு 200, 220 இப்படி போயிட்டு இருந்தது. 500க்கு 400 மார்க் அப்படி. இப்போ 400 மார்க்குன்றது வந்து ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் படிக்கிற மாதிரி மார்க்காக போயிடுது. ஏன்னா அந்த அளவுக்கு படி 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 படின்னு கதற விடுறாங்க ஸ்கூலில் குழந்தைங்கள. அப்போ குழந்தைங்க படித்தாதான் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. படிக்கிறத தாண்டி வேறு எதுவும் செய்யக்கூடாதுன்னு ஆயிடுச்சு. அது போல தான் இங்கே இப்போது இந்த இடத்துலையும் அந்த தேர்ச்சி. அப்போ சில பேர் படிக்கலை அப்படின்னா ஆழமாக படித்தால் நீங்களும் அந்த மார்க் வாங்கலாம். என்ன, அவங்களுக்கு 10 அடியில் அந்த வெற்றி கிடைக்குது, உங்களுக்கு எத்தனை அடியில்? 100 அடியில் வெற்றி கிடைக்குது, அவ்வளோதானே. ஸோ 90 அடி நீங்கள் சேர்த்து நடக்க போகிறீங்க. தட்ஸ் ஆல். ஸோ அது டார்கெட் பண்ணிக்கோங்க. எப்படியும் நமக்கு கிடைக்காம போகாது. இதுதான் நம்பிக்கை ஏற்படுத்துறது. எப்படியும் கிடைக்காம போகாது, எப்படியும் வாட வச்சுடுவார். இந்த நம்பிக்கை உங்களுக்கு கேஷுவலாக இருந்ததுன்னா போதும், நீங்கள் ஜெயிச்சிடலாம். இந்த நம்பிக்கை எப்படி இருக்கணும்? உங்களுக்கு ரொம்ப கேஷுவலாக இருக்கணும். எஸ் முடியும், முடியும், எஸ் நடக்கும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சுனாவே நீங்கள் பாஸு. ஆனால் முடியுமா அப்படின்னா ஃபெயிலு, நடக்குமா அப்படின்னா ஃபெயிலு. கேள்வியே வரக்கூடாது. முடியும், காப்பாற்றுவார்ப்பா, என்னப்பா எனக்கு பிரச்சனை, காப்பாற்றுவார். எத்தனையோ சிக்கல்லேருந்து எத்தனையோ பேரை காப்பாற்றிருக்காரு. ஏன் சாயப்பனை காப்பாற்ற மாட்டாரா? அப்போ அவருடைய குழந்தைய காப்பாற்றிருக்காரு, நானும் அவரோட குழந்தை தானே, காப்பாற்ற மாட்டாரா? இப்படி வருது அவங்களுக்கு மைண்டுக்குள்ளே வந்துருச்சுன்னா நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. எஸ் ஃபினிஷ்ட். என்ன ஃபினிஷ்டு? வெற்றி ஃபினிஷ்ட். நீங்கள் ஃபினிஷ்டில், வெற்றி ஃபினிஷ்ட். நீங்கள் ஃபினிஷ்னா அது வேறு, வெற்றி ஃபினிஷ்னா அது வேறு. ஸோ அந்த மாதிரி இப்போ கூட உங்களுக்கு நம்பிக்கை கொடுக்கறதுக்காக நான் பேசலை, நீங்கள் அப்படிலாம் நினச்சிடாதீங்க. நான் மோட்டிவேஷன் அது இது என்ன கூட சொன்னாங்க, நீங்கள் நல்ல சிறந்த மோட்டிவேட்டர். யார்ப்பா சொன்னா நான் மோட்டிவேஷன் அப்படி? நீ என்னோடய டைட்டில் பார்த்தா தெரியும் நான் மோட்டிவேஷன் பண்ணுறேன்னா நான் மோட்டிவேஷன் பண்ணலையான்னு. நம்ம அன்பை சாயிலே சில பேர் வந்து டைட்டில் வைக்கும்போது 1-2 பேர் தான் ஓப்பனாக சொல்கிறீங்க. இன்னும் சில பேர் என்ன இந்த அண்ணன் இப்படி வைக்கிறாரு, என்ன இந்த தம்பி இப்படி வைக்கிறாரு அப்படின்ற ஒரு தாட் தான் இருக்கும். ஸோ நீங்கள் மோட்டிவேஷனு ஆறுதல் அது இதில் உண்மையாக பேச தான் வந்திருக்கு. கடவுளை நம்புகிறவங்கள கைவிடப்படுவதில்லை. இது கடவுள் எல்லா பேரும் சொல்கிறேன், நான் கொஞ்சம் வித்தியாசமாக சொல்கிறேன், அவ்வளோதான். ஏன்னா ஒரு லைன் நான் சொல்லியிருந்தால் மேட்ரு இல்லை. நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 30 நிமிஷம் பேசுகிறேன்னா இல்லை 40 நிமிஷம் எனக்கே தெரியல. அப்போது நான் மோட்டிவேஷன் பண்ணுறதுக்காக இல்லாதது இருக்குதுன்னு சொல்கிறதுக்காக சத்தியமாக அந்த இடத்துக்குலாம் நான் வரல. இதுதான் உண்மை, இங்கே இருந்து ஆரம்பிங்க, அதை நிறுத்திடுங்கன்ற. ஸோ நம்பிக்கை இல்லாத ஒரு வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் உங்கள் முகம் ஒரு பாவக்காய் ஜூஸ் குடித்த மாதிரி தான் இருக்கும். நம்பிக்கை இல்லாத வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் உங்கள் முகம் எப்படி இருக்கும்? ஒன்றும் இல்லை, நாளைக்கு நல்ல சுத்தமான பாவக்காய் எல்லோரும் குடிக்கலாமா நாளைக்கு? என்னங்க ஏதோ விசேஷமா? ஒன்றும் விசேஷம் இல்லை. நல்ல பாவக்காய், சுத்தமான பாவக்காய் வாங்கி உங்கள் வீட்டு கண்ணாடி முன்னாடி நின்று ஜஸ்ட்டு குடிங்க. உங்கள் முகம் இன்பமாக இருக்குதா இல்லை அது வேறு மாதிரி ஆக்ரோஷமாக மாறுதான்னு யோசிச்சு பாருங்க. ஸோ அப்படிப்பட்ட வாழ்க்கை தான் இங்கே, எல்லா வாழ்க்கையும் அப்படி தான். ஸோ பல விஷயங்களை நாம் எதையுமே நம்பிக்கையோடு செய்யலை. ஒரு சின்ன வெற்றியை கூட அந்த பாவக்காய் ஜூஸ் குடித்தா மூஞ்சி எப்படி இருக்குமோ அந்த மாதிரி கோணல் மாடலாக மாறுது. ஒரு அழகான மூஞ்சி கடவுள் கொடுத்தது, ஒரு அழகான அற்புதமான ஃபேஸ். அந்த ஃபேஸ் என்ன ஆகுது? உள்ள ஒரு சொட்டு பாவக்காய் ஜூஸ் போன உடனே அப்படியே போயிடுது. ஒரு ஆப்பிள் ஜூஸ் குடித்தா ஆஹா என்னடா ஜூஸ் செம்மையாக இருக்குடா, நல்லா ஐஸ் க்யூபை போட்டு நல்லா சுகரை போட்டு அப்படி சும்மா தித்திக்குதியா அப்படின்னு நம்ம பண்ணுறோம்ல, அதான். அப்போது சின்ன சின்ன நம்பிக்கை கடவுள் விதைக்கிறதுக்கு காரணம் சந்தோஷப்படு. அப்போது எதையுமே நீ சந்தோஷப்பட மாட்டியா? கடவுளை வெறுத்துடுறாரு. அடப்பாப்பா என்ன பண்ணாலும் நம்பிக்கை வர மாட்டேங்குது அவருக்கு அப்படின்னா அவர் என்ன பண்ணுவார்? சின்ன நம்பிக்கை வந்துதா சந்தோஷமாக அனுபவி. ஒரு பட்டாசு வச்சு கொண்டாடு, மனசுக்குள்ளே, வெளியில் இல்லை.
மனசுக்குள்ள. அப்பா எப்படி கடவுள் என்னை பார்க்குறாரு, பெருமைப்படு. அந்த நம்பிக்கை ஏன் வரமாட்டேங்குது? அப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? முதல்வர் நானாக தான் நான் வெற்றி கொடி வைப்பேன், நான் கவுன்சிலராக, இதெல்லாம் ஒரு பதவியான்னு கேட்குற மாதிரி இருக்குது. நீ கவுன்சிலர் ஆகிட்டியா, அது அடுத்ததும் உனக்கு முதல்வர் பதவி தான், ரைட்டா? சும்மா ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். ஸோ சின்ன சின்ன வெற்றியை நீ கொண்டாடு, கடவுளுக்கு நன்றி செலுத்து. பெரிய வெற்றியை தான் நான் கொண்டாடுவேன் அப்படின்னா உன் வாழ்க்கையில் சந்தோஷத்தை பார்க்க முடியாமலே போயிடும். உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சி, நிம்மதி எல்லாமே என்ன ஆகிடும்? காணல் நீராக போய்விடும். அதனால தான் எச்சரிக்கையோடு சொல்கிறேன், சின்ன சின்ன விஷயத்தை கொண்டாடுங்க. நம்பிக்கை அப்போ தான் உள்ளே வரும். நம்பிக்கை உள்ளே வந்தால் தான் சிக்கல்களை அவிழ்க்க முடியும். சிக்கல்களை அழிப்பதற்கு இந்த 3 விஷயங்கள் முக்கியம். அந்த 3 விஷயங்களை குறையாமல் பார்த்து கொண்டால் நாளை உங்கள் நாள்னு சொல்லி இந்த பதிவை நான் முடிக்கிறேன். ஜெய் சாய்ராம். ஓம் சாயிராம்.